கமருதீன் கார் வாங்கின வீடியோ இருக்கான்னு இப்போ தாங்க கமெண்ட் போட்டேன். என்னோடய போன வீடியோவில் ரிப்ளை பண்ணேன் கமெண்ட்டுக்கு. பார்த்தா டக்குன்னு கமரு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டான். போய் பார்த்தா பாரு கமரு அந்த பிக்சர் போட்டிருந்தேன்ல ஒரு பொண்ணோட எடுத்துக்கிட்டது இதெல்லாம், அது கூட கார் வாங்கினது உங்களுக்கு தெரியாதா வீடியோ இப்போ போட்டிருக்காங்களே அந்த வீடியோவை தான் சொல்கிறேன். அப்புறம் ஜானு போத்தன் எல்லாம் மொத்தமாக இறங்கிட்டாங்க. அவன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போனான் தெரியுமா, பாருவோட அழைச்சிட்டு வந்தால, வா பாரு போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்து வைபுத்து பாருவில் வந்து வீடியோவே போட்டுருந்துச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் வீல் ஆன் கமரு ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, வீல்ஸ் ஆன் கமரு அந்த மாதிரி ஒரு சேனலே ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். ஒரு பெரிய பிளான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காரு கிரேஸுவேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஜீப் எடுத்து இது மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இவன் இன்னும் பல பிளான் வச்சுருக்கான் என்னென்ன கார் வாங்கணும்னு. ஸோ இது வந்து ஒரு வ்ளாகாகவே பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சேனல் பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம், ஆட்டோமொபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லியிருந்துச்சு. ஆனால் நம்ம தலைவன் வந்து ரொம்ப நாள் ஆசை போல் அவனுக்கு வால்க்ஸ்வாகன் இருக்கணும்னு. ஸோ அது இந்த 2021 மாடல்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லாயிருக்கு, இந்த மாடல் தான் நல்லாயிருக்கு, அப்டேட் பண்ணி வந்திருக்கு. ஆனால் நல்லாயிருக்கு, இந்த மாடல் தான் நல்லாயிருக்கும். 2019 நம்ம சொன்னோம், அந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து பயங்கரமாக சைன் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு வைப்பு மாதிரி. இதில் வேறு என்னென்னா ஒரு கும்பல் வந்து பாருவோட சண்டை, அப்புறம் வந்து பாரு விட்டுட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டுருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான். போத்தன் ராஜ் இருக்கான், அவன் தான் சேர்த்து வைக்க போகிறான். சேர்த்தெல்லாம் வைக்கல, எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டு தனியாக நடக்குது, எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்காமல். ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. சம்பளம் வந்துருச்சுங்க, அவ்வளோதான். குக்கு வித் கோமாளி ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, சீசன் 7. ஸோ சம்பளம் எல்லா பிக் பாஸ் கண்டென்ட்ஸுக்கும் வந்துருச்சு. என்னமா அவங்க எல்லாம் ஜாலியாக அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் அதிகமாக என்னமே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பார்க்க முடியாது. சோஷியல் மீடியாவில் வேணால் போய் பார்த்துங்க. அதை தாண்டி சொல்கிறேன், யாராச்சும் ஒரு ஆள் 2 ஆள் படத்து நடிப்பாங்க, இல்லை ஏதாவது சீனில் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரொம்ப லைம் லைட்டில் இருக்க போகிறது யாருன்னா பாரு, கமருதீன், வினோத், இவங்க தான் இருப்பாங்க. ஸோ வினோத் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட்லாம் கொடுத்து பொட்டியெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஷோவுக்கு புக் பண்ணிட்டாங்க. உனக்கு பொட்டி வேணும்னா எனக்கு நீ குக்கு வித் கோமாளியில் இருக்கணும், ஃபுல் ஷோ ஒரு 3 மாதம் ஃபுல்லாக அடிப்பேன். அடுத்து சீசன் 10 வந்துடும், அதோட நீ கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் நீ போய் மூவி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு பொட்டி எடுத்த காசு வேணும்னா குக்கு வித் கோமாளி சீசன் 7க்கு வந்துடு அப்படின்னு அப்படியே ஃபேமிலியாக கொண்டு போயிட்டாங்க. இந்த சமையல் வீடியோலாம் போட்டுருந்தாங்களா, சரி அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அவட வந்து மாக்காப்பா வேறு பண்ணுறான், அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க 3 பேர் தான் தெரிவாங்க. ஸோ தலைவனோட கார் வாங்கினதுக்கு, கமரு வந்து வாங்கின காருக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஆள் செம வைப்பில் இருக்கான், சரியான கார் கிரேஸாக இருப்பாமல் இருக்குங்க. உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஸோ மென்மேலும் படங்கள் நடித்து பெரிய அளவில் வளர்ந்து அவரோட ட்ரீம் கார்ஸ் எல்லாத்தையுமே வாங்க வாழ்த்துக்கள் ஃப்ரம் கமரு ஃபேன்ஸ், பாரு ஃபேன்ஸ், அனைத்து ஜென்ரல் பிக் பாஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன, எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இந்த படம் எப்போ நடிப்பீங்க சார் மேடம், கொஞ்சம் பாரு கமரு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ பண்ணுறீங்க. அந்த படத்தை கொஞ்சம் பார்த்து ஒரு டீசர் விட்டிங்கன்னா, இல்லை ஒரு படம் ஒரு ட்ரெய்லர் விட்டிங்கன்னா, சார் படம் ரிலீஸ் டேட் அறிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஷூட்டிங்கே போகிற மாதிரி தெரியலையே, படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. பண்ணி இந்த 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 கும்பலெல்லாம் என்னென்னா வன்மத்தை கக்கனாயிலும் அவங்க எல்லார் முன்னிலையும் அவங்களே போய் அந்த படத்தை பார்க்க வைக்கணும். அதுதான் புரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட இது. ஸோ ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ நல்ல விஷயந்தான், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போமே எந்தெந்த இதுக்கு போகிறாங்கன்னு. அது இந்த ஹோட்டல் இருக்குல்ல காரைக்காலில் தங்கும்போது என்னென்னா, இங்கே வந்து இந்த அக்ஷரத்துக்கு தான் இந்த ஷோ நடத்தினாங்களேங்க, இந்த இஜிஎஸ், அதுக்காக தங்கினது தான் ஒழிய கொண்டாட்டத்துக்குன்னு சொல்ல முடியாது. கொண்டாட்டம் ஆனால் நடந்துச்சு. பாரு இல்லாமல் கமருவும் வினோத்தும் கொண்டாட்டம். ஒரே ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, சால்வை என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, ஜாலியாக தான் இருந்தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.